ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் பதிவு கேட்டை நட்சத்திரக்காரர்களை பற்றியது. இந்த கேட்டை நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் 18வது நட்சத்திரமாக வரும். இது புதனின் நட்சத்திரங்களில் ஒன்று. இந்த நட்சத்திரமானது விருச்சக ராசியில் இருக்கின்றது. இந்த கேட்டை நட்சத்திரம் வானில் 9 நட்சத்திரங்களின் கூட்டமைப்பு. அச்சசலாக ஈட்டி போன்ற தோற்றமளிக்கக்கூடியது இந்த கேட்டை நட்சத்திரம். சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான். இந்த 9 நட்சத்திரங்களும் சூரிய சக்திக்கு இணையானது. இதனாலேயே கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஆயுள் தீர்க்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். அதாவது தீர்க்கமான ஆயுள், நீண்ட ஆயுள் கொண்டிருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள். இவர்களுக்கு 9 விதமான கண்டங்கள் சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடியவர்கள். அவ்வளவு எளிதில் மரணம் இவர்களை நெருங்கவே நெருங்காது என்பதே உண்மை. சரி, கேட்டை நட்சத்திரம் கோட்டை ஆளும் என்று ஒரு வாசகம் உண்டு. கேட்டை கோட்டை ஆளுமா? நிச்சயமாக ஆளும். எப்படி என்றால், தனக்கென தனி சாம்ராஜ்யம் அமைத்து அதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து அரசாட்சி செய்வார்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே என்று கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்கலாம். இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பதில் நிச்சயமாக இருக்கிறது. இப்பொழுது கேட்டை நட்சத்திரக்காரர்களின் கேரக்டர்கள் என்னென்ன, அது எந்த மாதிரி செயல்படும் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கடுமையான உழைப்பாளிகள், அதே சமயம் கொஞ்சம் கடுமையானவர்களும் கூட. இலக்கை குறிவைத்து கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள். இடையில் எந்த தடை வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து ஈட்டி போல செயல்படுவார்கள். தன் முயற்சியில் யார் குறுக்கே வந்தாலும் தயவு தாட்சணியமே காட்டாதவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள். ஏறி மிதித்து முன்னேறி சென்று கொண்டே இருப்பார்கள். இவர்கள் இலக்கு வெற்றி மட்டுமே. அதற்காக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இரக்கமே இல்லாதவர்கள் என்றெல்லாம் நினைத்து விடாதீர்கள். தர்மம் செய்வதில் தர்மரையும் மிஞ்சுபவர்கள். யாராவது ஏதாவது கேட்டால் யோசிக்கவே யோசிக்காமல் கையில் இருப்பதை அப்படியே அள்ளித்தரக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள். பாண்டவர்களில் தர்மர் பிறந்தது இந்த கேட்டை நட்சத்திரத்தில். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மெத்த படித்த புத்திசாலிகள், அதாவது அறிவாளிகள். அந்த அறிவாளித்தனத்தால் தனக்கென புது பாதை போட்டு அதில் பயணிக்கக்கூடியவர்கள். இவர்களின் போட்டியாளர்கள் புறப்பட்ட இடத்திலேயே இருக்கும்போது அவர்களை விட பல நூறு அடிகள் முன்னேறி இருக்கக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள். இலக்கை குறிவைத்து அதை அடைவதில் அதிதீவிரமாக செயல்படக்கூடியவர்கள். அதில் வெற்றிகளையும் தோல்விகளையும் மாறி மாறி சந்திப்பார்கள். ஏற்கனவே சொன்னது போல் தோல்விகளால் சிறு பாதிப்பும் அடையாமல் அடுத்த முயற்சியில் இறங்கி விடுவார்கள். குடும்பத்தின் மேல் அளவு கடந்த பற்று வைத்திருப்பவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள். பற்று என்றால் கண்மூடித்தனமான பற்று கொண்டவர்கள். கேட்டை நட்சத்திர பெண்களாக இருந்தால் கேட்கவே வேண்டாம். தன் குடும்பம் என்பதை தவிர வேற எதையும் சிந்திக்க கூட மாட்டார்கள். சேணம் கட்டிய குதிரை மாதிரி தான் இருப்பார்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள். தன் பிள்ளைகளின் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருக்கக்கூடியவர்கள். இப்படி அதிக பாசம் காட்டி முறையாக சரியாக பிள்ளைகளை வளர்க்கவும் மாட்டார்கள். இவர்களின் பிள்ளைகள் பிடிவாத குணத்தில் நம்பர் 1 இருப்பார்கள். இவர்களில் அதிகம் பேர் தாய்மாமன் உதவியால் படிப்பு முதல் வேலை வரை பெற்றிருப்பார்கள். சகோதர பாசம் இருந்தாலும் தனக்கு மிஞ்சிதான் மற்றவர்களுக்கு என்ற குணமும் இருக்கும். தாயின் அன்பு இருந்தாலும் தந்தையின் பிம்பமாக இருப்பவர்கள். தந்தையை ரோல் மாடலாக கொண்டே வாழ்பவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள். எதிர்காலத்தை முன்கூட்டியே அறியக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள். எந்த சிக்கலையும் தீர்த்து வைக்கும் சாமர்த்தியம் உடையவர்கள். தான் படித்த படிப்புக்கும் செய்கின்ற வேலைக்கும் தொடர்பே இருக்காது. ஆனாலும் எந்த துறையாக இருந்தாலும் சாதிக்க தவறவும் மாட்டார்கள். அதாவது விருத்திகாசுரன் எனும் அசுரன் மலையை கவர்ந்து மறைத்து வைத்தார். இந்திரன் போரிட்டு மலையை மீட்டான். அது முதல் மலைக்கு அதிபதியான இந்திரன் அவன் போர் புரிந்து மலையை மீட்டது கேட்டை நட்சத்திர நாளில்தான் என்கிறது புராணம். ஆகவே இந்திரனின் குண அதிசயங்கள் கேட்டைக்கும் இருக்கும். மேலும் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் நாம் அதிகப்படியான புயல் மழை பெறுவதற்கும் இந்த கேட்டை நட்சத்திரமே காரணம். இந்திரனின் சபலம் நாம் அறிந்ததே, அனைவருக்கும் தெரியும். எளிதில் காதல் வயப்படுவது, காம உணர்வுகள் கட்டுக்கடங்காமல் இருப்பது,
பாலியல் வேட்கை, அடங்காத ஆர்வம், இதன் தொடர்பாக ஏற்படும் பாலியல் நோய்கள் கேட்டையின் அடையாளங்கள். எதிரிகளை தானே தேடிக்கொள்வது, அந்த எதிரிகளையும் வீழ்த்துவது இவர்களின் பொழுதுபோக்கு. ஆனால் தொடர்ச்சியாக எதிரிகள் வந்து கொண்டே இருப்பார்கள் கேட்டையிடம் தோற்பதற்காகவே. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஜோதிட நம்பிக்கையும் இருக்கும். பில்லி, சூனியம், மாந்திரீகம் என்கிற நம்பிக்கையும் இருக்கும். வாழ்வில் நடக்கும் சிறிய பாதிப்புக்கு கூட தனக்கு யாரோ செய்வினை வைத்து விட்டதாக நம்புவார்கள். விபத்தும் விபத்தால் ஏற்படும் அங்ககீனமும் கேட்டை நட்சத்திரத்தை குறிக்கிறது. மேலிருந்து கீழே விழுவது, எலும்பு முறிவுகள் போன்றவையும் கேட்டை நட்சத்திரத்தின் குணத்தையே தெரிவிக்கும். இவர்களில் அதிகம் பேருக்கு தண்ணீரில் தான் கண்டம். ஆகவே நீர்நிலைகளில் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போதை பழக்கம் என்பது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அறவே ஆகாது. பழகிவிட்டால் இறுதி வரை மீளவே முடியாது. வீண் கற்பனை கண்டிப்பாக கூடவே கூடாது. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பிரம்மாண்டமான கனவுகளை காண்பதில் எந்த பலனும் இல்லை. சம்பந்தமே இல்லாமல் திடீரென தற்கொலை எண்ணங்கள் தோன்றும் இவர்களுக்கு. ஒரு சிலர் சேடிஸ்டாக, குரூர குணம் கொண்டவர்களாகவும் இருக்க வாய்ப்புண்டு. விபரீத கற்பனைகள் தோன்றும் இவர்களுக்கு. பயணத்தின் போது விபத்து நடந்தால் என்னாகும் என்பது போன்ற எதிர்மறை சிந்தனைகள் அடிக்கடி இவர்களுக்கு தோன்றும். இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து கொள்பவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சரி, இந்த கேட்டை நட்சத்திரம் கோட்டை ஆளுமா என்ற கேள்விக்கு பதில், தொழிலில் சாதித்து சாம்ராஜ்யத்தை படைக்கும் வல்லமை கொண்டவர்கள், அல்லது கற்பனையிலாவது வாழக்கூடியவர்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் வராமல் பார்த்து கொண்டால் இமயத்தின் உயரத்தை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அடைந்தே தீர்வார்கள். ஆகவே கேட்டையில் பிறந்தவர்கள் மன உறுதி, நம்பிக்கை, தைரியம் ஆகியவற்றை கொண்டிருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் என்பதில் மாற்றமே கிடையாது. இதற்கடுத்து, ஏன் இப்படி இருக்கிறது, வளர்ச்சியும் தளர்ச்சியும் ஏன் மாறி மாறி வருகிறது? இதற்கு விடை ஒன்றுதான். எல்லாவற்றுக்கும் இந்த சந்திரன் தான் காரணம். சொல்லப்போனால் சந்திரன் மட்டுமின்றி ராகு கேதுவும் இதற்கு காரணம். சந்திரன் வளர்பிறை தேய்பிறையும், ராகு கேது என்னும் பாம்பின் வாய் மற்றும் வால் பகுதியும், செவ்வாயின் நெருப்பை கேட்டை எனும் நீர் அணைப்பதாலும் ஏற்படும் விளைவுகளே இதுவரை சொன்ன அத்தனை விஷயங்களுக்கும் காரணங்கள். இதுவரைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களின் குணங்களை பார்த்து வருகின்றோம். கேட்டை நட்சத்திரக்காரர்களின் நல்ல குணங்களையும் பார்த்தோம், தீய குணங்களையும் பார்த்தோம். பதிவின் முடிவில் சந்திரனை குறிப்பிட்டு வளர்பிறை தேய்பிறை மற்றும் ராகு கேது, பாம்பின் தொடர்பு, செவ்வாய் என்னும் நெருப்பு பலமிழந்து போனது, இவை எல்லாமே கேட்டை நட்சத்திரத்தின் குணங்கள் அமைய காரணம் என்று சொல்லியிருந்தேன். இன்னும் விரிவாக பார்ப்போம். கேட்டை நட்சத்திரம் இருப்பது விருச்சகம் ராசியில். விருச்சக ராசியில்தான் சந்திரன் நீசமடைகின்றது. நீசம் என்றால் பலமிழத்தல் என்று பொருள். சந்திரன் மனம் என்பதன் அடையாளம். மனோகாரகன் என்பார்கள் சந்திரனை. நம் உடலும் சந்திரனே. சந்திரன் பரமநீசம் அடைவது அனுச நட்சத்திரத்தில். ஆனால் அப்படி பரமநீசம் அடையும் சந்திரன் தன் நீச பலன் அனைத்தையும் தனக்கு அடுத்த சம்பத்து நட்சத்திரமான கேட்டைக்கு அப்படியே தாரை வார்த்து தந்து விடுகிறது. ஆகவே அனுசத்தை விடவும் கேட்டைக்கு அதிக பலன் கிடைக்கும். அது நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் முழுமையாக கிடைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. சந்திரனின் வளர்பிறை தேய்பிறை போல கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வளர்ச்சி, தளர்ச்சி என இரண்டையும் மாறி மாறி அனுபவிப்பார்கள். ஆனால் எப்போதும் எதிலும் பின்வாங்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த சந்திரனே காரணமாக இருக்கிறார். கேட்டை நட்சத்திரக்காரர்கள், அதாவது இந்த ராகு கேதுக்கள் இந்த விருச்சக ராசியில் தான் உச்சம் அடைகின்றது. ஆகவே ராகுவுக்கு உண்டான பிரம்மாண்டமான வளர்ச்சியும் இருக்கும் இவர்களுக்கு. கேதுவின் காரகமான கடும் ஏமாற்றங்களும் இருக்கும். மேலும் விருச்சகம் என்பது செவ்வாயின் ஆட்சி வீடு. செவ்வாயோ நெருப்பு தத்துவம், விருச்சக ராசியோ நீர் ராசி. செவ்வாய் என்னும் நெருப்பு விருச்சகம் என்னும் நீரில் அணைந்து விடுவதால் விருச்சக ராசிக்காரர்கள், குறிப்பாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், காரணமே இல்லாமல் விரக்தியான மனநிலைக்கும் விபரீத எண்ணங்களுக்கும் ஆட்படுவார்கள். மனதளவில் சுறுசுறுப்பு இருந்தாலும் உடல் அளவில் சோம்பல் அதிகமாகவே இருக்கும் இவர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் சுய தொழில் செய்வதில்தான் ஆர்வம் காட்டுவார்கள். கட்டிடத் தொழில், கட்டுமான நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் தொழில்,
விவசாய இயந்திர தொழில், லாரி வேன் முதலான டிரான்ஸ்போர்ட் தொழில், மண் தொடர்பான இயந்திர தொழில், விவசாயம், செங்கல் சூளை, மணல் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் கடை, பெயிண்ட் வியாபாரம், பெயிண்டிங் தொழில், ரசாயன தொழில், பட்டாசு தொழில், ஆயுதங்கள் தயாரித்தல், துப்பறியும் தொழில், காவல்துறை, செக்யூரிட்டி நிறுவனம், இராணுவம், மருத்துவம், மருந்து கடை முதலான தொழில் இவர்களுக்கு அமையும். தகவல் தொழில்நுட்ப பணி, அதாவது மனிதவள மேம்பாடு, கொரியர், தபால்காரர், பாதுகாவலர், ஆயுத பயிற்சியாளர், தற்காப்பு கலை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் முதலான வேலைகளில் ஈடுபடுபவர்களாக இருப்பார்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் உணவு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உணவே விஷமாகும் வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். குறிப்பாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட உணவுகள், குளிர்பானங்கள், அசைவ உணவுகள் போன்றவற்றில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள். அதே போல கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முக்கியமாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது ரொம்பவே முக்கியம். கூர்மையான ஆயுதங்களை கையாளும் போது கவனம் கண்டிப்பாக வேண்டும். அதீத காமத்தால் பால்வினை நோய்கள் வரவும் வாய்ப்பு உண்டு. மர்ம உறுப்பில் பிரச்சனைகள், பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள், கர்ப்பப்பை கோளாறுகள், வெள்ளைப்படுதல் பிரச்சனைகள், அறுவை சிகிச்சை போன்றவை ஏற்படும் வாய்ப்புகளும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது இதற்கடுத்து கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணத்துக்கு பொருந்தும் நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களை வாழ்க்கை துணையாக அமைக்கும் பொழுது மிகச் சிறப்பான நன்மைகளையும் மிக பெரிய யோகங்களையும் கண்டிப்பாக பெறலாம். அதாவது 100க்கு 99.99% நன்மைகளை பெறலாம். அதே போல யோகங்களையும் கண்டிப்பாக பெறலாம். இதற்கடுத்து கார்த்திகை, உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்களை வாழ்க்கை துணையாக அமைக்கும் பொழுது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை, இன்பமயமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அதாவது 100க்கு 97% இன்பமயமான வாழ்க்கை இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். இதற்கடுத்து மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களை வாழ்க்கை துணையாக அமைத்து கொள்ளும் பொழுது மனநிறைவான வாழ்க்கை, அனைத்து விதமான நல்ல பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது 100க்கு 95% இவர்களுக்கு மிகச் சிறப்பான வாழ்க்கை அமையும். இதற்கடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களை வாழ்க்கை துணையாக அமைக்கும் பொழுது நன்மைகள் தேடி வரும், செல்வம் பெருகும், சேமிப்பு அதிகப்படியாக உண்டாகும். அதாவது 100க்கு 92% மிக மிக நன்மைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்களை அமைக்கும் பொழுது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள். இதற்கடுத்து திருமணத்திற்கும் மற்ற விஷயங்களுக்கும் சேர்க்கவே கூடாத நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அஸ்வினி, மகம், மூலம், உத்திரம் இந்த முதலான நட்சத்திரங்களை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும். அதே போல இந்த பட்டியலில் இல்லாத நட்சத்திரங்களை ஜோதிட ஆலோசனை பெற்று பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல பலன் தருகின்ற நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் அல்லது இந்த நட்சத்திரக்காரர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொண்டால் மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு. அப்படி மேற்கொள்கின்ற எந்த காரியமும் முழு வெற்றியையும், நினைத்தே பார்க்க முடியாத லாபத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். பண விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் தடையில்லாமல் நடந்தே தீரும். இந்த நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களாக அமைவது பெரும் பாக்கியம் என்றே சொல்லலாம். இதற்கடுத்து கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரமும் வரும் நாட்களில் எடுக்கும் முயற்சிகள் காரிய வெற்றியாகவும் தனலாபம் தருவதாகவும் இருக்கும். மேலும் சொத்து தொடர்பான விஷயங்கள் ஆதாயம் தருவதாகவும், பத்திரப்பதிவுகள் செய்ய ஏற்றதாகவும், வீடு மனை வாகனம் வாங்கவும் விற்கவும் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களாக அமைந்தால் பொருளாதார சிக்கல் ஏற்படும் போதெல்லாம் ஓடி வந்து உதவி கண்டிப்பாக செய்வார்கள். இதற்கடுத்து மிருக சீரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் அல்லது இந்த நட்சத்திரக்காரர்களை நண்பர்களாக ஏற்படுத்தி கொண்டால் தொழில் வியாபாரம் தொடங்கவும்,
அது தொடர்பான கடன் வாங்கவும், நீண்ட நாளாக அடைக்க முடியாத கடன்களை அடைக்கவும் ஏற்ற நண்பர்களாகவும் ஏற்ற நாட்களாகவும் இந்த நட்சத்திர நாட்கள் அமையும். அதாவது நோய் நீங்க மருந்து உண்ணவும், மாற்று மருத்துவம் துவங்கவும், புத்திர பாக்கியம் தொடர்பான சிகிச்சைகள் மேற்கொள்ளவும் இந்த நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு மிக மிக ஏற்ற நாட்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக அமைந்தால் தக்க சமயத்தில் கை கொடுத்து கண்டிப்பாக உதவுவார்கள். அதற்கடுத்து புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். வியாபார விஷயங்கள் வெற்றியை தரும். பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். இந்த நட்சத்திர நண்பர்களால் அளவு கடந்த நன்மைகளும், தொழில் உதவியும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கடுத்து பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்த காரியமும் சிந்தாமல் சிதறாமல் முழு லாபம் கொடுக்கக்கூடியதாக அமையும். பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும். பதவி உயர்வும் இடம் மாற்றமும் கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களாக அமைந்தால் எதிர்பாராத நன்மைகளும் தேவையான உதவிகளும் நிச்சயமாக கிடைக்கும். இதே போல சோதனைகளையும் வேதனைகளையும் தரக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்த காரியமும் தோல்வியில் முடியும். ஆறாத வடுவை தரக்கூடியது இந்த நட்சத்திரம். தீராத துன்பத்தை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக அமைந்தால் கடும் துயரங்களையும் அவர்களால் விபத்துகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். இதற்கடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்த காரியமும் முழுமையே அடையாது. அரைகுறையாக பாதியில் நிற்கும். லாபம் எதிர்பார்த்தால் நஷ்டம்தான் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக அமைந்தால் உங்களால் அவர்கள் ஆதாயம் அடைவார்களே தவிர அவர்களால் எந்த நன்மையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதற்கடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எல்லா செயல்களும் உங்களுக்கு எதிராக திரும்பும். மீள முடியாத துயரத்தை, துன்பத்தை தரும். மனம் விரும்பி குறுக வைத்துவிடும். சித்திரவாதைக்கு ஆளானது போல துடிக்க செய்துவிடும். இந்த நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களாக அமைந்தால் அனுதினமும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது நிச்சயமாக வரும். சிலர் சிறைக்கு செல்லும் மோசமான நிலையும் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். பொதுவாகவே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொருள் தானம் தருவதால் மேன்மையும் உயர்வும் வெற்றியும் உண்டாகும். அதாவது ஆடை தானமாக வழங்க வேண்டும், அல்லது மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில், காலணிகள் வழங்குங்கள். பெண்களுக்கு புடவை, மஞ்சள், குங்குமம் என மங்கள பொருட்கள் தானமாக வழங்குங்கள். வயதானவர்களுக்கு குடை, போர்வை, காலணி வழங்குங்கள். மிகச் சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆலயங்களுக்கு எண்ணெய், அபிஷேக பொருட்கள் வழங்குங்கள். இதை தவறாமல் செய்து வந்தால் மன துயரங்களில் இருந்து கண்டிப்பாக மீளலாம். மன நிறைவையும் நிச்சயமாக பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கடுத்து இந்த கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதங்களில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள், அவர்களுக்கு உண்டான பலன்களை இப்போது பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல மனம் கொண்டவர்கள். இரக்க குணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். பொருளை தேடி ஓடாமல் பொருள் தன்னை தேடி வரும்படியாக வாழ்பவர்கள். உதவ வேண்டும் என முடிவெடுத்தால் பையில் உள்ள பணம் முழுவதையும் தர்மம் செய்யும் குணம் கொண்டவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். ஆலய பணிகளில் முன்வந்து தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். தந்தையின் பாச வலையில் இருப்பவர்கள். பூர்வீக சொத்துகளில் ஆதாயம் அடையக்கூடியவர்கள். சகோதர பாசம் அதிகம் கொண்டவர்கள். ஆனால் சகோதரர்களால் ஏமாற்றம் அடையக்கூடியவர்கள். பிள்ளை பாசம் அளவு கடந்து இருக்கும் இவர்களுக்கு. பிள்ளைகளுக்காக எதையும் செய்து தருபவர்களாகவும் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைப்பவர்களாகவும் இருப்பார்கள் இந்த கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். மனைவியிடம் தீரா காதல் உடையவர்கள். கணவரிடம் தன் தேவைகளை சாதுரியமாக சாதிக்கக்கூடியவர்கள். ஆசிரியர், வங்கிப்பணி, நூலகர், இன்சூரன்ஸ், வட்டி தொழில், சிட்பண்ட், தவணை திட்டம், வணிகம், ஆலய பணிகள், சேவை சார்ந்த தொழில், விவசாயம், பல வியாபாரம், டுட்டோரியல் சென்டர், மொழிபெயர்ப்பாளர், மொழி பயிற்றுனர், தூதரக பணி, பாரம்பரிய நிறுவனத் தொழில், நெசவு தொழில், ஆயத்த ஆடை தயாரிப்பு, கட்டில் மெத்தை வியாபாரம் போன்ற தொழில் வேலை வாய்ப்புகள்
இந்த கேட்டை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும். ஆரோக்கியத்தில் பாதிப்பு என பார்க்கும் பொழுது அடிவயிற்றில் வலி, ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இவர்களுக்கான கடவுள் என்று பார்க்கும் பொழுது திருப்பட்டூரில் உள்ள பிரம்மா. திருப்பட்டூரில் உள்ள பிரம்மாவை அடிக்கடி சென்று வணங்கி வரும் பொழுது நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். இவர்களுக்கு உண்டான வர்ணம் என்று பார்க்கும் பொழுது இளம் மஞ்சள். இவர்களுக்கு உண்டான திசை என்று பார்க்கும் பொழுது கிழக்கு திசை. இவர்களுக்கு உண்டான விருட்சம் பிராய் மரம். இந்த பிராய் மரம் இருக்கக்கூடிய இடங்களில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது நல்லதொரு வாய்ப்புகள் ஏற்படும் இவர்களுக்கு. இதற்கடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் விடாமுயற்சிக்காரர்கள். எளிதில் சோர்ந்து போகாதவர்கள், பெரும் சிக்கனக்காரர்கள் என்றே இவர்களை சொல்லலாம். எதையும் பணமாக்கும் வித்தை அறிந்தவர்கள், தான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள். ஒருவர் தொழிலில் ஜெயிக்க வேண்டும் என்றால் இவர்களிடம்தான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். தொழிலில் வெற்றி பெற யாரை வேண்டுமானாலும் எவரை வேண்டுமானாலும் ஏறி மிதித்து செல்லலாம் என்பது இவர்களின் குறிக்கோளாக இருக்கும். எவர் ஒருவர் தொழிலில் இரக்கம் பார்க்கிறாரோ அவரால் நிச்சயமாக தொழிலில் வெற்றி பெற முடியாது என்பதுதானே உண்மை. இன்று தொழிலில் கொடிகட்டி பறக்கும் தொழிலதிபர்கள் எவரானாலும் இந்த வழிமுறையில்தான் முன்னேறி இருப்பார்கள். இந்த தொழில் தர்மம் இந்த கேட்டை 2ஆம் பாதக்காரர்களால் தான் வடிவமைக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். இவர்களுக்கு குடும்ப பாசம் இருக்கும். ஆனால் அது ஒரு அளவுக்குத்தான். தன் வாரிசுகளை வருங்கால தொழிலதிபர்களாக ஆகத்தான் வளர்ப்பார்கள். கடன் வாங்கியே தன்னை வளர்த்துக் கொள்வார்கள். வாங்கிய கடனை சிறு பிசகு இல்லாமல் நியாயமாக திருப்பியும் செலுத்தக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். சகோதரர்கள் மேல் அதிக நம்பிக்கையும் வைப்பார்கள். அளவான நண்பர்களை கொண்டிருப்பார்கள். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வானுயர கட்டிடத் தொழில், அதாவது வானுயர கட்டிடத் தொழில் முதல் சுரங்க தொழில் வரை எதையும் செய்வார்கள். குறிப்பாக இரும்பு தொழில், பெட்ரோலிய தொழில், கட்டுமான நிறுவனம், கட்டுமான பொருள் விற்பனை செய்யக்கூடியது, ரியல் எஸ்டேட், கமிஷன் ஏஜென்ட், மொத்த வியாபாரம், கனரக வாகனங்கள், விவசாய இயந்திரங்கள், மக்கள் பயன்பாடு வாகனங்கள், மோட்டார் வாகனம் பழுதுபார்த்தல், டயர் விற்பனை செய்தல் போன்ற தொழில்களும், தற்காப்பு கலை, ஆயுத பயிற்சி, வெடிமருந்து விற்பனை, போர்வெல் சர்வீஸ், காடு வளர்ப்பு, மரக்கடை போன்ற தொழில். இதற்கடுத்து காவல்துறை, இராணுவம், பாதுகாப்பு பணி, துப்பறிதல், சாகச முயற்சிகள், மேஜிக் வித்தை, பண இரட்டிப்பு போன்ற எளிதாக சம்பாதிக்கும் தொழில், மின்சார பணி, நெருப்பு தொடர்பான பணி, கால்நடை வளர்ப்பு, இறைச்சி கடை, இது போன்ற வேலை வாய்ப்புகள் இந்த கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும். அதேபோல ஆரோக்கிய பிரச்சனைகளாக எலும்பு தொடர்பு, அதாவது ஆரோக்கிய பிரச்சனைகளாக பார்க்கும் பொழுது எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், மூட்டு வலிகள், எலும்பு முறிவு, பல் நோய்கள், நகைச்சுத்தி, குடல்வால் பிரச்சனைகள் போன்றவைகள் இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதில் கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுக்கான கடவுள் என்று பார்க்கும் பொழுது ஹயக்ரீவர். இந்த ஹயக்ரீவரை அனுதினமும் வணங்கி வரும் பொழுது நல்லதொரு வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும். இவர்களுக்கான விருட்சம் என்று பார்க்கும் பொழுது பூவரசமரம். பூவரசமரத்தை அனுதினமும் பார்த்து வரும் பொழுதோ அல்லது வணங்கி வரும் பொழுதோ நல்லதொரு மாற்றங்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கான வர்ணம் என்று பார்க்கும் பொழுது நீலம், பச்சை. இவர்களுக்கான திசை என்று பார்க்கும் பொழுது தெற்கு திசை மிக ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான திசையாக அமையும். இதற்கடுத்து கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கும் பொழுது சுய கௌரவம், சுயமரியாதை, எந்த நிலையிலும் மற்றவர்கள் முன் தலை குனியாத கௌரவமுடையவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். குடும்ப பாசம் அதிகமாக இருக்குமவர்களுக்கு குழந்தைகளை அன்போடு மட்டுமல்லாமல் கடுமையான கட்டுப்பாடுகளோடும் வளர்ப்பவர்கள். சகோதர பாசம் இருந்தாலும் இவர்களின் நடவடிக்கைகளால் சகோதரர்கள் விலகியே இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அடையக்கூடியவர்கள். பூர்வீக சொத்துக்களை விட்டு நகர பகுதிகளில் முதலீடு செய்யக்கூடியவர்கள். எதிலும் லாப நோக்கமே அதிகமாக இருக்கும். தன் கல்வி திறமை அனைத்தையும் அறிந்து கொள்ளும் ஆற்றல், தனக்கு தெரியாத விஷயமே இல்லை என்கிற அசாத்திய நம்பிக்கை உடையவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இந்த அறிவு ஆற்றலை இவர்களுக்கு மெகா தலைக்கணத்தையும் கொடுத்துவிடும்.
இவர்களுக்கு அலட்சியம் மேலோங்கும். பெரியவர் சிறியவர் என்ற வித்தியாசமும் இல்லாமல் அலட்சிய அகங்கார பேச்சு, உடல் மொழி கொண்டிருப்பவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். தனக்கு மரியாதை, முக்கியத்துவம் தர வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள். கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு உடனே அகன்று விடுவார்கள். இவர்களின் குணம் அறிந்து பழகினால் நட்பு நன்றாக நீடிக்கும். ஆனால் வாழ்க்கை துணையின் பாடுதான் பழு திண்டாட்டம். எந்த மனநிலையில் இருக்கிறார் என்பதை அறிந்து அதன்படி செயல்படுவதிலேயே பாதி வாழ்க்கை போய்விடும். புரிந்து கொண்டால் வாழ்க்கை எளிதாகவும் சிறப்பாகவும் இருக்கும். இவர்களில் பெரும்பாலானவர்கள் அதிகாரமிக்க பதவிகளில் இருப்பார்கள், அல்லது அதிகாரமிக்க பதவி தன்னை தேடி வருவது போல் செயல்படுவார்கள். அலுவலக பணிகளில் தன் திறமை முழுவதும் காட்டி உயர் பதவிகளை எளிதில் பெறக்கூடியவர்கள். தன் திறமைக்கு அங்கீகாரம் இல்லாவிட்டால் சிறிதும் யோசிக்காமல் வேறு நிறுவனங்களுக்கு மாறிவிடுவார்கள். சிறிய அளவில் தொழில் தொடங்கி குறுகிய காலத்திலேயே பெரிய அளவில் வளர்வார்கள். அப்படி வளர்ந்த நிறுவனத்தை பெரும் லாபத்தோடு விற்கவும் தயங்கவே மாட்டார்கள். மீண்டும் புதிய தொழில் தொடங்கி வெற்றி நடை போடுவார்கள். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இன்ன தொழில்கள் தான் என்றில்லாமல் எந்த தொழிலையும் செய்யக்கூடியவர்கள். இவர்களின் நோக்கம் லாபம் மட்டுமே என்றிருக்கக்கூடியவர்கள். அடகு கடை, இறைச்சி கடை, அசைவ உணவு விடுதி, மது விடுதி, உயர் ரக மதுபான விற்பனை, வெளிநாட்டு ஆடம்பர பொருள் விற்பனை, சட்டவிரோத தொழில், போலி பொருள் உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யக்கூடிய அமைப்பு, பண இரட்டிப்பு தொழில் போன்றவை செய்யக்கூடியவர்கள். அதே சமயம் ஜாதக கிரகங்கள் சாதகமாக இருந்தால் ஆலய பணிகள், மங்கள பொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யக்கூடிய அமைப்பு, ஆசிரியர் பணி, பேராசிரியர், கல்வி தொடர்பான புத்தகங்கள் எழுதுவது, கல்வி தொடர்பான அத்தனை விஷயங்களும், அரசியல் ஆலோசகர், பத்திரிகையாளர்கள், மருத்துவர், வழக்கறிஞர், காவல்துறை, துப்பறியும் பணி, தூதரக பணி, விமானத்துறை பணி போன்ற வேலைகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது முழங்கால் மூட்டு பிரச்சனைகளும், தீராத தலைவலி, தோல் நோய்கள், ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இவர்களுக்கான இறைவன் என்று பார்க்கும் பொழுது திருவெண்காடு, அதாவது சுவேதராணியேஸ்வரர். இந்த இறைவனை அடிக்கடி இவர்கள் சென்று வழிபாடு செய்யும் பொழுது நல்லதொரு முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். இவர்களுக்கான விருட்சம் என்று பார்க்கும் பொழுது அரசமரம். இந்த அரச மரத்தை அனுதினமும் பார்ப்பதோ அல்லது வணங்குவதோ இவர்கள் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்களுக்கான வர்ணம் என்று பார்க்கும் பொழுது இளம் பச்சை, இளம் நீலம், இந்த 2 நிறங்களும் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள். இவர்களுக்கான திசை என்று பார்க்கும் பொழுது வடமேற்கு திசை. இந்த வடமேற்கு திசை இவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் நல்லதொரு மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கடுத்து கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு திரைப்பட வசனம் ஒன்று வரும். அடி வாங்கிறதற்கென்றே அளவெடுத்து வச்சவன் போல இருக்கிறான் என்ற வசனம் நமக்கு நினைவில் இருக்கும். அதே போல இவர்கள் ஏமாறுவதற்கென்றே பிறப்பெடுத்தவர்களாக இருப்பார்கள். அதற்காக வாழ்க்கையில் ஏமாறுவார்கள் என்று அர்த்தமல்ல. வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடியவர்கள், அனைத்து சுகபோகங்களையும் ஆழ்ந்து அனுபவிக்கக்கூடியவர்கள். ஏமாறுவதென்றால் எப்படி? யாரை ஆழமாக நேசிக்கிறார்களோ அவர்களால் ஏமாற்றப்படுவார்கள். எவரால் ஏமாறுகிறாரோ அவரை வென்று அவர்கள் முகத்தில் கரி பூசுவார்கள். ஆகவே இந்த கேட்டை 4ஆம் பாதக்காரர்களை சாதாரணமாக எடை போடவே கூடாது. குடும்ப நலனில் மிக அதிக அக்கறை காட்டக்கூடியவர்கள், குழந்தைகளை நல்ல வழியில் வளர்க்கக்கூடியவர்கள், வாழ்க்கை துணையிடம் தன்னை முழுவதும் ஒப்படைக்கக்கூடியவர்கள், சகோதரர்களால் மன வேதனை அனுபவித்தாலும் அதை வெளிக்காட்டாத மனம் படைத்தவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். உயர் பதவிகளிலும் அரசின் பதவிகளிலும் இருக்கக்கூடியவர்கள். கலை ஆர்வம் மிகுதியாக இருக்கும். கைவினை தொழில், கலை நயமிக்க பொருட்கள் தயாரித்தல், மருத்துவர், மருந்தாளுநர், சித்த மருத்துவம், ஆன்மீக பரப்புரை, ஜோதிட ஆர்வம், கல்வியாளர், மருத்துவமனை, கல்வி நிலையம் நடத்துதல், தகவல் தொழில்நுட்பத்தில் புதுமையான விஷயங்களை கண்டுபிடித்தல், தன்னம்பிக்கை எழுத்தாளர், பயணத்தில் ஆர்வம், பயண கட்டுரை எழுதுதல், ஆலயங்களின் சிறப்புகளை விவரித்தல், கடல் கடந்து தொழில் மற்றும் வேலை செய்தல், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள், உயிர்காக்கும் மருந்து ஆய்வு செய்து மற்றும் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள்,
வாகனங்கள், திரைப்பட நடிப்பு மற்றும் இயக்குநர்களாக இருக்கக்கூடியவர்கள், நகைச்சுவை எழுத்தாளர், துணுக்கு எழுத்தாளர் போன்ற பணிகள் இருக்கும் இவர்களுக்கு. உடல்நலத்தில் பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், தோல் ஒவ்வாமை, தீராத சளித்தொல்லை, பித்த வெடிப்பு, கால் ஆணி, குதிகால் தடிமன் சார்ந்த பிரச்சனைகள் போன்றவை இவர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கான கடவுள் என்று பார்க்கும் பொழுது காசி விஸ்வநாதர். இந்த காசி விஸ்வநாதரை அடிக்கடி வணங்கும் பொழுது நல்லதொரு முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் வாழ்க்கையில் சந்திப்பார்கள். இவர்களுக்கான விருட்சம் என்று பார்க்கும் பொழுது வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்தை அனுதினமும் பார்க்கும் பொழுதும் வணங்கும் பொழுதும் நல்லதொரு மாற்றம் வாழ்க்கையில் இவர்களுக்கு ஏற்படும். இவர்களுக்கான வர்ணம் இளம் பச்சை. இவர்களுக்கான திசை என்று பார்க்கும் பொழுது வடக்கு திசை. ஆக இந்த பதிவு மிக மிக நீளமாக சென்று கொண்டே இருப்பதால் இந்த பதிவில் தசா புத்திகளை பற்றி சொல்வதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருப்பதால் அடுத்ததொரு பதிவில் உங்களுக்கு இவர்களுக்கு உண்டான தசா புத்திகளை பற்றி மிகச் சிறப்பாக தெளிவாக பலன்களை சொல்கிறேன். இப்பொழுது இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் இதுவரைக்கும் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அனைத்து சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது படிப்பு, வேலை, தொழில், திருமணம், இடம், வீடு, தோட்டம், வண்டி, வாகனம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தோஷங்கள், பொருளாதாரம், இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் உங்கள் ஜாதக ரீதியான பலன்களை மிக மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக திருமணத்தை பற்றி பார்க்கணும்னா காதல் திருமணமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, திருமண தடைக்கு என்ன காரணம், அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், முதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இரண்டாவது திருமண அமைப்பு ஏற்படுமா ஏற்படாதா, வரக்கூடிய வரன் எப்படிப்பட்டவர்கள், அவங்களோட குணம் தோற்றமைப்பு எப்படி இருக்கும், திருமணத்துக்கு பிறகு கள்ள தொடர்புகள் யாருக்காவது ஏற்படுமா, கண்டங்கள் ஏற்படுமா, பொருளாதார ரீதியாக ஏற்றமா இறக்கமா, திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய வரன் எந்த திசையில் இருந்து வரும், திருமண யோகம் எப்பொழுது இவர்களுக்கு வரும், இப்போ திருமணம் நடக்குமா நடக்காதா, நடந்தால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்குமா கிடைக்காதா, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணத்துக்கு பிறகு தனி குடித்தனம் போவார்களா இல்லை கூட்டு குடும்பமாக இருப்பார்களா, திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்படுமா ஏற்படாதா, எந்தெந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள், இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதுபோல் திருமணத்துக்கு மட்டும் இல்லாமல் வேலை, தொழில், படிப்பு, இடம், வீடு, வாகனம், வெளிநாடு, ப்ரொமோஷன், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், ஆரோக்கியம், ஆயுள், இப்படி என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்கோ அதற்கான தீர்வுகளை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரசன்னம், நியூமராலஜி இதை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பிரசன்னமும் பார்த்து சொல்லுவோம். நியூமராலஜி படி குழந்தைக்கோ அல்லது தொழில் நிறுவனத்திற்கோ அதிர்ஷ்டமான பெயர்களும் வைத்து தரப்படும். அதே போல் ஜோதிடத்தை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான நேரத்தில் படித்து தொழிலாக செய்ய விருப்பம் உள்ளவர்களும் தொடர்பு கொள்ளலாம். துல்லியமாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தொழிலாகவும் செய்யலாம். நீங்களும் குருவாக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டலாம், மற்றவர்களுக்கு கற்றும் கொடுக்கலாம். அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரையிலும் துல்லியமாக 3 மாதத்தில் ஜோதிடத்தை நுணுக்கமாக கற்றுக்கொள்ளலாம். இத்தோடு திருமண பொருத்தமும் பிரசன்னமும் நியூமராலஜியும் இலவசமாக கற்றுக் கொடுக்கப்படும். விருப்பம் உள்ளவர்கள் வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். சுய ஜாதகம் பார்க்க நினைப்பவர்கள் உங்களுடைய ஜாதகம் இருந்தால் போட்டோ காப்பி எடுத்து அனுப்பி வைக்கலாம். ஜாதகம் இல்லாதவர்கள் பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை அனுப்பி வைக்கலாம். அதற்கான கட்டணம் கண்டிப்பாக உண்டு. நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, செம்புலிங்கனே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ராஜயோ